அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலையிலே நடைபெறப் போகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகின்றோம். இன்று நாம் பார்க்க போவது கும்பராசியினுடைய பலன்களை. நிறைய நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல, சுருக்கமாக விவரங்களுக்கு வந்துடுறேன். ஜென்ம சனியிலே இருந்து அதீத பாதிப்புகளுக்கு உள்ளாகி நொந்து நூலாகி கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இப்போ வெளியில் பாதச்சனியாக உங்களுக்கு சனி பகவான் இருக்கின்றார். ஓரளவு ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அல்லவா? அந்த வகையில் குரு இன்னும் பலம் சேர்க்க போகின்றார். பஞ்சமஸ்தானத்திலே 5ஆம் இடத்திலே குரு வருகின்றார். அற்புதமான இடத்திலே வந்து உங்களுக்கு அமர்ந்து அவர் பார்க்கின்ற பார்வைகளோ அமோகமான பார்வைகளை பார்க்க போகின்றார். அப்ப இந்த 5ஆம் இடம் என்பது புத்திர பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. வீடு வாகன யோகங்களுக்கான மகத்தான காலம் என்று கூறப்படுகிறது. அதாவது விசேட பார்வைகளை செலுத்துகின்ற இந்த குரு பகவான், அதாவது 5, 7, 9ஆம் பார்வைகளாக உங்கள் இல்லத்தில் உங்கள் வீட்டில் இருந்து எந்த வீடுகளை பார்க்கிறார் என்றால் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றார், 11ஆம் இடத்தை பார்க்கின்றார், லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அது இல்லாமல் உங்களுடைய சொந்த வீட்டை ஜென்மஸ்தானத்தையும் பார்க்கின்றார். ஆகவே 3 பார்வைகளும் அற்புதமான பார்வைகள். 90% மேலே நல்ல பயன்களை அள்ளித்தரக்கூடிய காலம். 9ல் குரு வந்தால் எவ்வாறு நன்மை கிடைக்குமோ அதைவிட பல மடங்கு நன்மைகளை இந்த 9, 11 ஜென்மத்திலே பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்களுக்கு அள்ளித்தரப்போகின்றார். அற்புதங்களை பொழியப் போகின்றார். பட்ட கஷ்டங்கள், இந்த 7.5 வருடங்களாக, கடந்த 5 வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இப்போவும் 7.5 சனி விடலை, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இப்போ அதில் இந்த குரு பகவான் கொதிக்கின்ற வெயிலிலே மழை பெய்தால் அடித்து ஊற்றினால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு குளிர்மையை தரக்கூடிய ஒரு பார்வை இந்த கிரகம் உங்களுக்கு செய்கின்றது. ஆகவே இதிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான காலகட்டம். எல்லா விதத்திலும் நின்றுதாங்க, தொட்டதெல்லாம் துலங்கும் என்பார்கள். ஏற்றமிக்க ஒரு காலம், எல்லாத்திலையுமே ஏற்றம் இருக்கும், எந்த குறைவும் இல்லாத காலம். செல்வம் பெருகும், செல்வாக்கு உயரும், சொத்து பத்து வாகனம் எல்லாமே சேரும். அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உயரும், பேரும் புகழும் உயரும், தொழில்துறை விருத்தி அடையும். நீங்கள் செய்கின்ற தொழில்கள் எல்லாம் பல மடங்கு விருத்தி அடையும். ஏன்னா 9ஆம் இடம் 11ஆம் இடம் அற்புதமான இடங்கள். இந்த இடங்களிலே அவருடைய பார்வைப்படுவதனால மிகப்பெரிய உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் லாபத்திற்குமே லாபம் கிடைக்கக்கூடிய காலம். தந்தை வழி உறவுகளால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 9ஆம் இடத்தை பார்ப்பதனால, 11ஆம் இடத்தை பார்க்கின்றதுனால எல்லா தொழில் நிலைகளிலும் முன்னேற்றங்கள் இருக்கும். சோர்ந்து போயிருந்த தொழில்கள் எல்லாம் இப்போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும். கைவிட்டு போன பணங்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே வராமல் இருக்கும். அப்போ அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்களுக்கு வருமானம் வந்தால் உங்களுக்கு அந்த வருமானம் வரும். நீங்கள் போட்ட முதலீடுகளை எல்லாம் மீட்டெடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய இழந்திருப்பீங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்திருப்பீங்க, பல அவமானங்களையும் துன்பங்களையும் சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகின்றது என்றால் நிகரில்லை. அதே நேரத்தில் குழந்தைகளால் நிறைய நற்பெயர்கள் கிடைக்கும். அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இப்போ அவங்களுக்கான நல்ல சுபகாரியங்கள், திருமணமோ, பூப்புனித நீராட்டு விழாவோ, மற்றும்படி இப்போ கல்விக்கு, உயர்கல்விக்கு செல்வதோ, பட்டம் வாங்குவதோ போன்ற பல விஷயங்கள் குழந்தைகளால் நன்மைகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. இங்கே உங்களுக்கு இருக்கிற மைனஸ் என்னன்னா, வீண் தர்க்கம், டென்ஷன், எமோஷனல் ஆகிறது, வார்த்தைகளை கண்ணா பின்னான்னு பேசுறது. இதை இந்த காலகட்டத்திலே நீங்கள் தவிர்க்கணும்.
டைமு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தை பிரயோகத்தை வந்து தப்பாக பேசுனீங்கன்னா பல பின்னடைவுகளை சந்திப்பீங்க. ஏன்னா உங்களுடைய இயல்பே அதுதான், இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பே அதுதான். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் வாதங்கள்லையும் வீண் தர்க்கங்கள்லையும் நாம் சொல்கிறதான் கரெக்டுங்கிற விஷயத்தில் வந்து ஈடுபடாதீங்க. இப்போ மேலே சொன்ன அத்தனை நன்மைகளும் மொத்தமாக அடிபட்டு போயிடும் உங்கள் வார்த்தைகள்னால. பணிவும் பொறுமையும் நிதானமும் இல்லை என்றால் இந்த அற்புதமான சொர்க்க வாழ்க்கையை நீங்கள் நுகர முடியாது, மொத்தத்தையும் இழந்துடுவீங்க. ஆகவே மிகுந்த கவனத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்கன்னா சாதிக்க வேண்டிய காலம், சங்கடங்கள் தீர்க்க வேண்டிய காலம், சரியான நிலையில் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற காலம், பொக்கிஷங்களை சேர்க்கின்ற காலம், நிலபுரங்களை சேர்க்கின்ற காலம், வாகனங்கள் வாங்குகின்ற காலம், உறவுகளை விட்டு போன உறவுகளை கூட சேர்க்கின்ற காலம், சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தந்தை மனைவியினுடைய உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற காலம், தந்தையாரனுடைய நன்மதிப்பும் பாசத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம். இப்படி அற்புதமான காலத்தை உங்களுடைய வார்த்தைகளை வைத்து கெடுத்து விடாதீர்கள். அதே நேரத்தில் பணியிடத்தில் வந்து செல்வாக்கு அபரிமிதமாக அதிகரிக்கும். உங்களை எல்லாருமே நேசிப்பாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவார்கள். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அலுவலகத்தினுடைய ரகசியங்கள் எதையும் வேற யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் நன்மை நடக்கும், சொன்னால் கெடுதல் நடக்கும். கணவன் மனைவி 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசக்கூடிய காலகட்டம் என்பதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. கணவன் மனைவி உங்களுடைய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு விட்டு பேசணும். பழைய கடன்களை வந்து அடைப்பதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். அதான் திருமணம், காது குத்து, இது மாதிரி பல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம். கடுமையான உழைப்பு கைமேல் பலன் தரும். ஏன்னா பாதச்சனி இருக்குது, அதுக்கு கொஞ்சம் உழைப்பு தேவை அல்லவா? அப்போ இந்த குருவினுடைய பக்கபலமும் இருப்பதனால முன்னேற்றம் உண்டு நிச்சயம். ஆனால் உழைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அரசு துறையினருக்கு தன்னம்பிக்கை வளர்த்து பயத்தை போக்குகின்ற காலம். பய உணர்வு, ஐயோ இனிமேல் என்ன ஆக போதோன்னு நினச்சிட்டு இருப்போம். இனிமேல் எதுவும் ஆகாது. ஒரு சரியான காலகட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் நுழையிறீங்க. அதே நேரத்தில் வந்து பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு எல்லாவற்றுக்குமான காலகட்டம் இது. சரியான முறையில் மேலதிகளோட வந்து அந்யோன்யமாக இருந்து அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு நடந்து திமிர் இல்லாமல் ஆணவம் இல்லாத பேச்சுக்களை நீங்கள் வந்து பேசினா, அன்பாக இருந்தால் நிச்சயமாக சாதிக்கலாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா கும்பராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டம். சரி, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். வாக்குங்கிறது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். அதே நேரத்தில் தேர்தலில் வாக்குகளும் உங்களுக்கு அதிகமாக கொண்டு கொட்டுவாங்க. காலம் அப்படிப்பட்ட காலம். அது இந்த அடுத்த மே மாதத்துக்குள்ளே அந்த தேர்தல் நடந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். கும்பராசினர்களுக்கு வந்து அற்புதமான காலம். உங்களுடைய மரியாதையும் கௌரவமும் உயரும். ஆனால் உடன் உழைப்பவர்கள்ட்ட வந்து நிறைய ஆதரவு கிடைக்க போகுதுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த டென்ஷன் வார்த்தைகள் பிரயோகத்தினால மொத்த பேரையும் ஒரு நொடி பொழுதில் அப்படியே ஒரு சொடக்கு போகிற டைமில் எல்லோரும் உங்களை விட்டு போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உஷார். ஆணவமும் திமிரும் ஆகவே ஆகாது, அது உங்களை அழித்து விடும். கவனமாக இருங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கும்பராசி அன்பர்களுக்கான அது ஒரு நிலை, அதுதான் ஒரு பேட் திங்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது. அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆகவே உயர்ந்த நிலைக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் வரப்போறீங்க, சந்தேகமே இல்லைங்க. அரசியல் தேர்தலின் போது உங்களுக்கு நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. கலைஞர்களுடைய வாழ்வு ஒளிரக்கூடிய காலம். அது கலைத்துறையினர் வந்து 32 கிராஃப்டில் எதில் இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக வரக்கூடிய காலம். ஒன்றில் தான் வார்த்தையில் வந்து கவனமாக இருங்க. மற்றும்படி மிகச்சிறந்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பெரிய பெரிய நடிகளோடு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரிய பெரிய இயக்குநர்களோட இயக்குனருடைய நடிப்பில் வந்து நீங்கள் அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இயக்குநர்களாக இருக்கிறவங்க பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. பெரிய நடிகளை வச்சு நீங்கள் இயக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம். அதே நேரத்தில் சக தொழிலாளர்களோட கவனமாக இருக்கணும். எதிர்ப்பால் தொழிலாளர்களோட கவனமாக இருக்கணும். நிறைய இச்சைகள் சம்பந்தமான பல விஷயங்களில் மாட்டி
அதில் அவமானப்பட வேண்டிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கவனமாக இருங்க. பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா தரப்பட்ட டிரைவர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா கூட ரொம்ப கவனமாக கொஞ்சம் செய்யணும். சரி, விவசாய பெருமக்களே, நன்மதிப்பு மிக்கவர்கள், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள் விவசாயிகள். அந்த உயர்ந்த அந்தஸ்து கொண்ட விவசாயிகளுக்கு அற்புதமான காலங்க. லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலங்கள். நோய் நொடிகள் வந்து குறைவாக இருக்கும். மகசூல் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு வருமானம் வரும். அதனால் வந்து பல இடங்கள் வாங்கி போடுவதற்கான காலகட்டங்கள், இடமும் நிலமும் வாகனமும் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாம் விவசாய பெருமக்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுடைய தொழிலாளிகள்கிட்ட வார்த்தை கவனமாக பேசுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. அன்பும் பாசத்தையும் வந்து காட்டி வேலை வாங்குங்க. அதிகாரத்தை காட்டி வேலை வாங்காதீங்க. வாயா போயா, வா போ, வாடா போடான்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிகள் மனநிறைவோடு இருந்தால் நீங்கள் கோபுரத்தில் வாழலாம். இல்லைன்னா குப்பமேட்டுக்கு வந்துடுவீங்க. கவனமாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் வந்து விவசாயிகளுடைய வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உடல்நல பிரச்சனையில் வந்து அடிவயிறு கோளாறு, முதுகுத்தண்டு, பாதம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இப்போ பாதச்சி நடக்கிறதுனால இந்த சுகர் உள்ளவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. பாதங்களில் வந்து காயங்கள் படாதவாறு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள உள்ள வர்றீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு குரு மகாதசையோ, சுக்கிர மகாதசையோ, புதன் மகாதசையோ, செவ்வாய் மகாதசையோ இருப்பின் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. இது சொன்ன பலன்களை விட அதிகமாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கும். இதுலேயே வந்து கேது இருந்தாலோ, ராகு இருந்தாலோ, சனி இருந்தாலோ அதனுடைய பவர் கம்மியாக தான் இருக்கும். நான் சொன்னதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்கள் சொந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இந்த குரு பயிற்சி பலனானது முழுமையாக வேலை செய்யும். அதே நேரத்தில் உங்களுடைய எண், இந்த எண்ணினுடைய கால அமைப்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன சூழ்நிலைகளில் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் தோஷங்கள், உங்களுடைய ஜாதகங்களில் தோஷங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். எங்கே நாகதோஷம் இருக்குது, எங்கே களத்திர தோஷம் இருக்குது, எங்கே புத்திரதோஷம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி தோஷங்களை நம்ம பார்க்கணும். பிரம்மஹத்தி தோஷம் ஏதாவது இருக்குதா, அப்போ இதெல்லாம் பார்த்து, செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்குது, மாங்கல்ய தோஷம், தார தோஷம் யாருக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணி ஒரு நெறி பண்ணினால் உங்களுடைய வாழ்வில் வந்து வளம் கிடைக்கும். மிகுந்த முன்னேற்றம் இருக்கும். அற்புதமான காலகட்டத்துக்குள்ள போறீங்க கும்பராசி நேயர்களே. இந்த குருவினுடைய அளப்பரிய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தான தர்மம் செய்யுங்க. உணவு உடை தானங்களாக கொடுங்க. விட்டு கொடுத்து போங்க. எல்லா ஜாதி மத இன மொழி நிற பேதங்கள் எல்லாத்தையும் விடுத்து எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வந்து சிறக்கும். நான் பெரியவன் என்ற மமதியை அகந்தையை விடுத்து எல்லோரையும் நேசிக்கின்ற மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களை வந்து நிறையும். அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்வில் நிறையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.